அவங்களே வந்து சிலை வைப்பதற்கோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதப்ப நீங்க கொடுக்க சார் அவங்க வைக்கணுமா வைக்க வேணாம்னு எனக்கு நோக்கம் இல்லைங்க. என்னுடைய மனசு சொல்லுது, நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பே அதை வலியுறுத்துகிறோம். வீரபாண்டியார் என்பவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சேலம் மாவட்டத்தினுடைய அடையாளமாக திறந்தவர். சேலம் மாவட்டம் என்ற ஒரு ஒரு ஊர் உருவாவதற்கு ஒரு சிற்பியாக இருந்து செயலாற்றியவர். அதுக்காக தான் அவரை பெருமைப்படுத்த வேண்டும். ஆமாம் இல்லை, இப்போ என்னென்னா கோரிக்கை வச்சேன். அதில் வந்து இந்த சேலம் நரசிங்கபுரம் கூட்டுக்குடி திட்டம், அந்த கூட்டுக்குடி திட்டம் ஒரு 75 கோடி பணம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த பயோமைனிங்கில் குப்பையை அகற்றுவதற்காக 52 கோடி ரூபா நிதி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய சூரமங்கலம் மண்டலத்தை இடத்த மாற்றிட்டாங்க. அந்த இடத்த மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கும் 5.5 கோடி நிதி ஒதுக்கி அந்த சூரமங்கலம் மண்டலத்தை கட்டி கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரும்பொழுது சொன்னால் அந்த பார்க்குக்கு சின்னதாக பார்க் கொடுங்கன்னு கேட்டேன்ல, அதுக்காக அது நல்ல யோசனைப்பா, அதை நான் துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து நான் அதை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா வந்தால் தான் தெரியும், வர வரைக்கும் நம்ம ஆவலோடு காத்திருப்போம். ஆமாம், வீரபாண்டி ஆர்மி செலவு வைக்கணும்னு சொன்னோம். அதுக்கு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பொது இடங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். இல்லைனா இடத்த வாங்கி வைக்கணுன்னாரு. இடத்த வாங்கிறதுக்கு இன்னும் எனக்கு 10 மாதம் சம்பளம் வரும், அந்த 10 மாதம் சம்பளத்தையும் உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்களே இடம் வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கே சொன்னாலும் நாளைக்கு அந்த ஒரு மாதம் சேர்த்து செக்கு போட்டு அவர் கையில் கொடுத்துட்றேன். என்னுடைய சம்பளம் 1,05,000 சம்பளம் வரும், அந்த சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்றேன் அவர்கிட்ட. ஆமாம், அம்மா உணவும் சூரமங்கலத்தில் அம்மா உணவு ஒன்று இருக்குங்க. அது ரொம்ப ஒரு தரமற்ற வகையில் உணவுகள் போடப்படுகிறதாக புகார் வருகிறது. அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். எங்கே இருந்து முடிஞ்சிச்சு? ஆமாம் சார், அது இல்லைங்க. வீரபாண்டியாரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எங்கள் ஐயாவோட நெருக்கமான நண்பர். நாங்கள் வந்து அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என்றோ மற்றபடி வேறு ஏதோ பார்க்கல. வீரபாண்டியார்னா ஒரு சேலத்தினுடைய அடையாளம். அவர் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த சேலம் மாவட்டத்தினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். வீரபாண்டியார் பாடுபட்டார். நம்முடைய ரங்கராஜன் குமாரமங்கலம் முன்னாள் மத்திய அமைச்சர் பாடுபட்டார். இது மாதிரி எங்களுக்கு யாரெல்லாம் எங்கள் மாவட்ட முன்னேற்றத்துக்கு பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதை தான் சொன்னேன். அம்மா உணவு சூரமங்கலத்தில் அம்மா உணவகம் ரொம்ப நீண்ட நெடிய நாளாக இருக்கிறப்ப அம்மா உணவகம் நல்லா இருந்துச்சுங்க, கூட்டமாக இருந்துச்சு. இப்போ அதில் வந்து தரமற்ற முறையில் உணவுகள் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதுக்கு என்ன நான் போய் கேட்டால் நிதி இல்லை, கம்மியாக பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் பேசியிருக்கிறேன். அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். சார், வீரபாண்டியாரை பொறுத்த வரைக்கும் திமுகவில் வந்து ஒரு முக்கிய தூணாக இருந்தவர். அவர் இறந்தப்ப வந்து கலைஞர் அவர்கள் வந்து திமுகவின் தூண் சரிந்தது அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அவங்களே வந்து சிலை வைப்பதற்கோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதப்ப நீங்க கொடுக்க சார், அவங்க வைக்கணுமா வைக்க வேணாம்னு எனக்கு நோக்கம் இல்லைங்க. என்னுடைய மனசு சொல்லுது, நாங்கள் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பே அதை வலியுறுத்துகிறோம். வீரபாண்டியார் என்பவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், சேலம் மாவட்டத்தினுடைய அடையாளமாக திறந்தவர். சேலம் மாவட்டம் என்ற ஒரு ஒரு ஊர் உருவாவதற்கு ஒரு சிற்பியாக இருந்து செயலாற்றியவர். அதுக்காக தான் அவரை பெருமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் செலவு வைக்கணும்னு சொல்லி கேட்டேன். கட்சிகள் அப்பாற்பட்டு அரசியல் இல்லை. நாம் வந்து நான் அரசியலாக பேசலையே, அரசியலுக்காக பேசலை, பொதுவாக சொன்னேன்.